இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை, நம் வாழ்க்கையில அபியாசப்படுத்தக்கூடிய காரியத்தை நம்மளோடு இடைபெடுவாராக. அது யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்ற ஒரு இடத்துக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. அங்கு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துல தண்ணீர் கலங்கும். அது ஒரு தடவை தேவ தூதர்கள் அந்த குளத்தை கலக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அந்த குளத்தில் மிங்கி எழுந்து இருக்கும் போது சுகமடைவான் என்கின்ற அந்த ஒரு நாட்டுல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார். அநேக வியாதியஸ்தர்கள் அங்கு கிடக்கிறதை பார்க்க முடியுது. உறங்கி படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவரால் நடக்க முடியல. அப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கிறதை அங்கு பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதனிடத்துல போய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் குளம் கலக்குவதற்கு முன்பதாய் யாராவது போய் இறங்கிறாங்க, என்னை கொண்டு போய் விடுவதற்கும் ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவன் மனவேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல 1 வருஷம் வியாதிப்பட்டுள்ள ஒரு மனுஷனை வைத்து பார்ப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். தகப்பனாய் இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அநேகம் பேர் வருட கணக்குகளாய் ஒரு வீட்டிற்குள்ள வைத்து, ஒரு ரூமுக்குள்ள வைத்து, வசதி உள்ளவர்கள் அப்படி பார்ப்பாங்க. இல்ல வசதி இல்லாதவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்களால் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. 38 வருடம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை பார்க்கிறார் பாருங்க. ஒருவேளை அவனுக்கு கணவன் மனைவி இருந்திருக்கலாம், இல்ல பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இவங்க பார்த்திருப்பாங்க. இதுக்கு மேல நான் ஒன்னும் செய்ய முடியும், என்னைக்கு தண்ணி கலக்க, இவர் என்னைக்கு கொண்டு போய் விடுவது என்று சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் காரியம். பார்க்கிறாங்க, அங்க அவனுக்கு உதவுவதற்கு ஒருவதும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட மனிதனை மாத்திரம் பார்த்து, நீ சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுக்கிறதே அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாய் அவனை மீண்டும் ஒரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று நீ இனி உனக்கு அதிக ஒரு கேடு உண்டாகாதபடி இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சுகம் அது அற்புதமான சுகம். மரித்தவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். மரணத்துக்கு ஏதுவான எல்லா வியாதிகளும் சுகமாகும். ஒருவேளை இது அறியாத இருக்கிற அநேக ஜனங்களுடைய இயேசு கிறிஸ்துவால் சுகம் குடிக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அநேக பேர் உண்டு. எப்படிப்பட்ட வியாதியும் இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்கு 38 வருடம் வியாதி உள்ள ஒரு மனுஷரை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி அவனை அனுப்புகிறார். அங்கு சீசர்கள், அந்த வேதபாரர்கள், பரிசேயருடைய அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக அவர் சொல்லுகிறார், இந்த நீ போய் அவர் இயேசு கிறிஸ்து தான் சுகமாக்கினார் என்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்றான். ஆனா ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட மனிதன்ட்ட சொல்லக்கூடிய காரியம் தான், அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், நீ குணமாயிட்ட, அதிக கேடானது உனக்கு ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்ப பாவத்து நிமித்தமாய் வரக்கூடிய அநேக வியாதிகள் உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் சொன்னா, இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடி. நீ 38 வருஷம் வியாதியா இருந்து நாத்தம் எடுத்து போய் இருந்துட்ட, ஆனா உனக்கு அற்புதம் சுகத்தை கொடுத்து விட்டேன். இனி அதிக கேடு, இதுக்கு மேலான ஒரு கேடு என்ன இருக்கும்? 38 வருஷம் அந்த மனுஷன் பாதிப்புல படுத்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தா முதுகெல்லாம் புண்ணாய் என்ன ஆயிரும், அப்படியே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, 38 வருடம் வியாதி உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் சுஸ்தமாக்குகிறார். அவனுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இனி அதிக இதுக்கு மேலான ஒரு கேடு உனக்கு வராதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கும்படியாய் நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு காரியம் உண்டு, பாவத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மனிதனையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். எதுக்கு சுகமாக்க வல்லமை இருக்கார்? பாவத்திலிருந்து முதல் சுகமாக்க வல்லமை இருக்கார். உன் பாவத்தை கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் சுகம் பெறுவீர்கள்.
முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுகமாக்கும் என்கின்ற காரியத்தை அறிந்து கொள்ளணும். பாவத்தை மன்னிக்கும் என்பதை அறிந்து கொள்ளணும். அவனுக்கு அங்க ஆண்டவர் பாவத்தை மன்னித்தது நிமித்தமாக அங்க என்ன செய்யறது? ஒரு சுகம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லு. ஏன்னா திருப்பி நீ கேடான ஒரு வியாதி உனக்கு வந்து விடாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப அநேக பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொண்டு இருப்போம். நன்றியற்றவர்களாய் அநேக பேர் என்ன செய்யறோம்? மறந்து போய் விடுவோம். அந்த இயேசு கொடுத்த சுகத்தை மறந்து விட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் இந்த அளவு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அது மனிதனுடைய இயல்பான ஒரு குணாதிசயமான நன்றி இல்லாத ஒரு இருதயமாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இயேசு கொடுத்த சுகத்தை உங்கள் இருதயத்தில் நினைவு கூறும் பொழுது அவர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவரை மறந்து மீண்டும் அவர் என்ன சொல்றாரு பாரு, நீ என்னைய மறந்துட்டா கூட பரவாயில்ல, நீ பாவத்துல விழுந்துராத அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு பாவம் நீ இழுக்கதான் செய்யும் இந்த உலகம். நீ மீண்டும் போய் நீ பழைய வாழ்க்கைக்குள்ள கடந்து சென்று பாவத்துல விழுந்துட்டேன்னா இந்த பாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க வேத புத்தகத்தெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் காரியம் எல்லாம் பாவம், எந்தெந்த காரியம் பாவம் என்பதை எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகலாம். அவ்வளவு காரியங்கள் பாவமான காரியங்கள் உண்டு. இனி அது பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க மறந்து இருக்கலாம். ஒருவேளை அதை மீண்டும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான வார்த்தையை எழுதி வைத்ததன் காரியத்தை நீங்க மறந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்து விட்டார். ஆனா இனி அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமா இருங்க, பாவம் செய்யாதீங்க என்று சொல்லுகிறார். பாவம் எப்படி வரும்னே தெரியாது, யார் மூலமா வரும்னு தெரியாது, அதை அறிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆனா உங்க இருதயத்துக்கு இது பாவம் என்று உணர்த்துமே ஆனால் நீங்க அந்த காரியத்திலிருந்து எப்பொழுது என்ன செய்யுங்க? விழித்திருக்கணும். இது பாவம் அப்படி மனசுல பட்டுச்சு அப்படின்னா அதை செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அற்புதமா எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, இனி நாங்க அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. பாவமான காரியங்களை கண்ட உடனே இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.